யோசனைகள், நம்முடைய திட்டங்கள் எல்லாம் வாக்கிய பண்ணுகிறது யாரு? கர்த்தர் தான். அதனால கர்த்தர் மேல் நம்பிக்கையா வச்சு உன் காரியத்தெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லு, அவர் உன் காரியங்களை வாக்கிய பண்ணுவார். சரியா? இன்னைக்கு நாமும் கூட பாருங்க, ரட்சிக்கப்பட்ட போது நம்ம ஆண்டவர்கிட்ட எல்லா காரியத்தையும் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆனா கிறிஸ்துவுக்குள்ள வளர வளர சின்ன விஷயம் தானேன்னு நம்ம எதுவுமே ஆண்டவர்கிட்ட சொல்றது இல்லை. ஆனா நம்முடைய செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும். இல்லைன்னா நம்ம சுய புத்தி நமக்குள்ள வந்து சுய புத்தியின்படி செய்ய ஆரம்பிச்சிருவோம். நம்பிக்கையெல்லாம் நம்ம மேல வைக்க ஆரம்பிச்சிருவோம். ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிறத விட்டுருவோம். அதனால நம்முடைய செய்கைகளை ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்தி, ஆண்டவர் நம்முடைய காரியங்கள் எல்லாம் வாக்கிய பண்ணுவதற்காக நம்ம ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்தணும். அப்பொழுதுதான் நம்முடைய யோசனைகள் உறுதிப்பட்டு நம்முடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாக்கிய பண்ணுவார். சரிங்களா? இனிமேலாவது நீங்க செய்ய போகிற செயல்களை ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபியுங்க. அவர் உங்கள் காரியங்களை வாக்கிய பண்ணுவார். உங்க லைஃப் ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃபா இருக்கும். God bless you.